தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ அகழாய்வுகள் நடந்தது உண்டு. ஆனால் கீழடிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? அப்படி என்ன கிடைச்சிருக்கு கீழடியில் அப்படின்னு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இப்போ வாயடிச்சு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கீழடி அகழாய்வில் 2 மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதை 3D முறையில் வடிவமைச்சு பார்த்ததுல 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ராம். கீழடி இந்த பேரை கேள்விப்படாத தமிழர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஒரு தொன்மையான நாகரிகம் வளர்ந்ததற்கான தொல்லியல் எச்சங்கள் அங்கே இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே ஆராய்ச்சி தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2014 தொடங்கின இந்த ஆராய்ச்சியில் முதல் 2 கட்டத்திலேயே இது சிந்து நாகரிகத்தை ஒட்டிய காலத்தில் இருந்த தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கும் போதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு PS ஸ்ரீராமன் அந்த இடத்துக்கு பணியமர்த்தப்பட்டார். அப்போ அவரு கீழடியில ஒண்ணுமே இங்க கிடைக்கல, இந்த இடத்த மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாரு. இது தமிழர்களோட வளர்ச்சி ஒன்றிய அரசு தடுக்க நினைக்குதுன்னு சொல்லி அப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் தமிழக அரசே நாங்களே இதை கையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட தொல்லியல் துறை இதை கையில் எடுத்து 10 கட்டங்களா இதுக்கான ஆராய்ச்சிகளை நடத்தினாங்க. அப்போ முக்கியமா அங்க கண்டுபிடிச்ச பொருட்கள் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. சுடுமண் பானைகள், முதுமக்கள் தாலி, உழவுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லால் செய்த ஆயுதங்கள்னு நிறைய பொருட்கள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய பொருட்களை கீழடியில ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு அங்க தமிழக அரசு அதை காட்சிப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நீதிமன்னரின் உத்தரவு பேரிலே அமர்நாத்தே மறுபடியும் முதல் 2 கட்டங்களான ஆய்வறிக்கையை 2023 சப்மிட் பண்ணாரு. அதை 2 வருஷமா பெண்டிங்ல போட்டு வச்சு திரும்ப 2 வருஷம் கழிச்சு இந்த அறிக்கையை ரீரைட் பண்ணணும் அப்படின்னு மத்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்கு. ஆனா அதை திருத்தி எழுத முடியாதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் அவர் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார். அது மட்டும் இல்லாம ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஒரு ஆதாரத்தை வச்சு மட்டும் கீழடியோட காலத்தை கணக்கிட முடியாது, அதிக ஆதாரங்கள் அதிக உண்மைகளை முன்வைக்கும் போது தான் இதுக்கான முடிவு எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையா பார்க்கப்பட்ட நிலையில இப்போ இதுல முக்கிய திருப்பமா ரிசல்ட் ஒன்று வெளியே வந்திருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற லிவர்பூல் ஜான் முர்ஸ் பல்கலைக்கழகத்தோட உதவியால ஆய்வு பண்ணி மண்டை ஓடுகளை முக அம்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் பெரும்பாலும் இந்த முக அமைப்புகள் கீழடி மற்றும் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்களோட ஒத்து போறதா சொல்லப்படுது. கூடுதலா ஈரானியன்னு சொல்லப்படுற வேட்டையாடு மக்களோட முகத்தோற்றமாவும் இது இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்னதான் சிடி ஸ்கேன் மூலமா இவங்க முகத்தை அடையாளப்படுத்த முடிஞ்சாலும் இவர்களோட வயதோ இவங்க வாழ்ந்த காலத்தையோ DNA மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல எடுத்த போட்டோவை ஃபேஸ் லேப் மூலமா மாத்திரத பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா தொல்லியல் துறையில இதை பயன்படுத்தினது முக்கிய மைல்கல்லாவே பார்க்கப்படுது. ஆனா ஒன்றிய அரசு இன்னமும் இதுக்கான முக்கியத்துவம் தராமலே தள்ளி போட்டுட்டே வருது. ஆனா ராஜஸ்தான்ல எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம மகாபாரதத்துல இடம்பெற்ற சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லிட்டு வராங்க. கீழடி தொல்லியல் துறைக்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் அளிக்காம காலத்தை கடத்திட்டு வந்தாலும் வைகை வறண்ட நதி இல்ல, வரலாற்று நதின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கு. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து யூடியூனை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.